நீங்கள் பலன் அடைந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா அவர் நம்மை பலப்படுத்தாம சாட்சியாக வாழ முடியாது, சாட்சியாக நிற்க முடியாது, சாட்சியாக இருக்க முடியாது. ஏன் ஒரு கிறிஸ்தவன் சாட்சியாக வாழ வேண்டியிருக்கிறது? சாட்சியாக வாழ்வது அப்படின்னா என்ன? இப்போ குடும்பத்தார் ஒரு சாட்சி சொன்னாங்க, அதுவும் சாட்சி தான். கர்த்தர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்தார், அதுவும் சாட்சி தான். இதை காட்டிலும் முக்கியமான சாட்சி என்ன அப்படின்னா, யார்கிட்டையும் நாம் கெட்ட பெயர் எடுக்காம இருக்கிறது. என்ன எடுக்காம இருக்கிறது? யாருகிட்டையும் கெட்ட பெயர் எடுக்காம இருக்கிறது. அதுதான் தேவனுக்கு மகிமையா இருக்கும். நாம கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வது சாட்சி. இதுலயும் மிக முக்கியமான சாட்சி என்ன அப்படின்னா, எப்பா அந்த குடும்பம் பரவாயில்ல, எப்பவுமே கடவுளுக்குள்ள உண்மையா வாழ்ற குடும்பம் அப்படின்னு பெயர் எடுக்கிற காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள்கிட்டையும் சொன்னார். தன்னோடு கூட 3.5 வருஷம் ஊழியம் செய்த சீஷர்கள்கிட்டே சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல பகிரங்கமா இறங்குவார், அப்போ நீங்க பலன் அடைவீங்க. பலன் அடைஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 3 காரியங்களை சொல்றாரு. எருசலேம், சமாரியா, எருசலேம், யூதேயா, சமாரியா, அதுக்கப்புறம் பூமியில் கடைசி வரைக்கும். இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன? எருசலேம் அப்படிங்கிறது தேவாலயத்தை குறிக்கும். எங்கீங்க? தேவாலயத்தை குறிக்கும். எருசலேம்ல இருக்கிற தேவாலயம். இப்போ நீங்க எங்க சாட்சியில இருப்பீங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு சாட்சியா இருப்பீங்க. அடுத்தது யூதேயா முழுவதிலையும். அது எதை குறிக்குது? நீங்க வாழ்கிற ஊரை குறிக்குது, ஊர் முழுவதிலையும். அடுத்தது சமாரியா. இந்த சமாரியா அப்படின்னா நம்மை வெறுக்கிற ஜனம். யாரு? நம்மை வெறுக்கிற ஜனம் அல்லது நம்மால் ஒதுக்கப்பட்ட ஜனம். இந்த 2 விஷயம் உள்ள இருக்கு. யூதரை வெறுக்கிறாங்க, யூதர்கள் சமாரியரை வெறுக்கிறாங்க. உங்களை வெறுக்கிற ஜனம் கூட உங்களை பத்தி பேசும்போது இவங்க நீதிமான், உண்மை உள்ளவங்கன்னு பேசணும், சாட்சியா நிக்கணும். அப்போ எருசலேம் நீங்க போயிட்டு இருக்கிற ஆலயத்துல, 2வது யூதேயா நீங்க வாழ்கிற ஊர்ல, 3வது உங்களை வெறுக்கிற ஜனத்திற்கிட்ட, நீங்க எல்லாம் ஒதுக்கி வச்சீங்கல்ல அவங்க கிட்ட சாட்சிகளா இருப்பீங்க பூமியின் கடைசி பரியந்தம்.